அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் ஜோதிடர் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் கவிதா ஓம்குமார். இன்னைக்கு ஜோதிடத்தில் ஒரு புதிய தகவல் தெரிஞ்சுக்க இருக்கிறீங்க. கிரகங்களுடைய பலம் நம்ம எப்படி அளவீடு பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம். இப்போது ஒரு மனிதன் இருக்காருன்னா அவர் பலமாக இருக்காரா பலவீனமாக இருக்கிறாரா அப்படிங்கிறத அவருடைய உடல் எடை, அதே போல் ஆரோக்கியம், இதெல்லாம் வச்சு நம்ம சொல்லலாம். சரிங்களா? மனபலம்ங்கிறது மன தைரியம்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி ஒரு கிரகத்துக்கு பலம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி சொல்லலாம்னா அதை ஷட்பலம் 6 விதமாக நம்ம அதை சொல்லலாம். அதில் ஒரு 2 கேட்டகரியை மட்டும் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். இப்போ முதல்ல அந்த 6 விதம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நைசர்கிய பலம், ஸ்தான பலம், திக் பலம், திருஷ்டி பலம், ஜேஷ்டா பலம், காலபலம் அப்படின்னு சொல்லி 6 விதமாக இதை நம்ம கேட்டகரைஸ் பண்ணலாம். இதில் நைசர்கிய பலம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ அந்த கிரகம் பொதுவாகவே நம்ம பார்க்குறப்போ சனியிலேருந்து சூரியன் வரைக்கும், அதாவது முதல்ல சனி, அப்புறம் செவ்வாய், புதன், அப்புறம் குரு, சுக்கிரன், சந்திரன், சூரியன், ராகு, கேது எடுத்துட்டோம்னா ராகு, அப்புறம் கேது இருக்கிறதுலே சனிக்கு பலம் கம்மி, அதோடைய புள்ளிகள் கம்மியாக வரும். சூரியனுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இது அதே போல் கேதுக்கும் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் அதோடைய நைசர்கிய பலம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அடுத்தபடி இதை வச்சு நம்ம அதை வச்சு அந்த பலமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக ஸ்தான பலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். ஸ்தானம் அப்படின்னா அதோடைய இருக்கிற இடம், நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்தானம். இப்போ ஒரு கிரகம் அதோடைய சொந்த வீட்டில் இருக்கிறாரு. இப்போ அவர் ஆட்சியாக இருக்கிறாரு. இப்போ சூரியன் எடுத்துக்கிறோம். சூரியன் சிம்மத்திலே இருக்கிறாரு, ஆட்சியாக இருக்கிறாரு. அப்போ அந்த ஸ்தானத்தில் அவர் நல்லா இருக்கிறாரு, ஸ்தான பலம் நல்லா இருக்குது. அப்போ ஆட்சி, உச்சம், நட்பு, இது போன்ற இடத்துல ஒரு கிரகம் இருக்கிறப்ப ஸ்தான பலம் நல்லா இருக்கும். அதே போல் மூல திரிகோணத்தில் அந்த கிரகம் இருக்கிறப்போ, அதாவது செவ்வாயோடைய அந்த வீடு மேஷத்திலே செவ்வாய் இருக்கிறது, சிம்மத்திலேயே சூரியன் இருக்கிறது, இதெல்லாமே அதற்கு இன்னும் அதிகப்படியான பலம் கொடுக்கறது. சரிங்களா? அடுத்தபடியாக அது முதல் வீடாகி அங்கேயே இருக்கிறது. அடுத்தபடியாக திரிகோண ஸ்தானங்கள் கேந்திரம் 1, 5, 9 ஒரு கிரகம் இருந்தாலும் பலம் பெறும். 1, 4, அதாவது 4, 7, 10 இதில் இருந்தாலும் கேந்திரத்தில் இருந்தாலும் அந்த கிரகம் பலமடைந்ததை நம்ம எடுத்துக்கிறோம். அதே போல் ஒரு கிரகம் நீச வீட்டிலேருந்து உச்ச வீட்டுக்கு போகக்கூடிய பாதையில் இருக்கிறாருன்னா, இப்போ சுக்கிரன் எடுத்துக்கிறோம். சுக்கிரன் கன்னியில் நீசமாறாரு, அவர் மீனத்தில் உச்சமாகிறார். அப்போ உச்சத்தை நோக்கி போகக்கூடிய பாதையில் இருக்கிறாரு அப்படின்னாலும் பலமாக எடுத்துக்கணும் நம்ம இந்த இடத்துல. சரிங்களா? ஸோ இப்படி தான் இந்த பலத்தை நம்ம கணக்கீடு பண்ணணும்.